வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த பராபவ ஆண்டில் மிதுன ராசியிலிருந்து குரு ஜூன் மாதம் கடக ராசிக்கும், நவம்பர் முதல் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கும், ஜனவரி மாதம் சிம்மத்திலிருந்து வக்ரகதியாக மீண்டும் கடகத்திற்கும் குரு பெயர்ச்சியாகி பலாபலங்களை தரவிருக்கிறார். அதன் அடிப்படையில் கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை முதல் பாதம் மேஷராசியிலும், கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியிலும் வருகிறது. கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் பேச்சில் பலரையும் கவருவீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் படி அவர்களை வழிகாட்டுதல்கள், நல்ல அறிவுரைகளை ஆசிரியர் போன்று வழிகாட்டி அவர்களை ஊக்குவித்தும், சக தொழிலாளர்கள் பணியாளர்களிடம் கராராக வேலையை இட்டும் செய்தும் நல்ல ஒத்துழைப்புடன் வலம் வருவீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கூடும். தொழில், உற்பத்தி, வேலை, விவசாயம், வேலை எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் கராராகவும் கூடுதல் முனைப்புடனும் செயல்பட்டு நல்ல லாப முன்னேற்றங்கள் காண்பீர்கள். இதனால் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து கௌரவங்கள் மேம்படும். இதனால் மகிழ்ச்சி பிறக்கும். கடன் அடையும், கடன் மட்டுப்படும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். நவீன வகை இயந்திரங்கள் முதலீடு, நவீனமயமாக்குதல் போன்றவற்றில் லாப பணவரவுகளை புதிய முதலீடுகளாக பெருக்கி தொழில், வியாபாரம், வேலை எது சார்ந்திருப்பினும் அதில் நல்ல வருங்காலத்திற்கேற்ற மாதிரி திட்டமிட்டு வழி நடத்துவீர்கள். பிரயாணங்களால் அநேக நன்மைகளும், தொழில் விரிவாக்கமும், வியாபாரம், வேலை எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் லாப முன்னேற்றங்கள், அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொண்டு ஈட்டுவீர்கள். மனைவி வழியில் லாப பணவரவுகள் கையில் புழங்கும். ஆயுள் காப்பீடு முதலீடு தொகை கைக்கு வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்ட பண புழக்கம், பணவரவுகள், குடும்பத்தினரே இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். மூத்தோர், துறை சார்ந்த வல்லுநர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சக தொழிலாளர்கள், அனுபவஸ்தர்கள் வழிகாட்டுதல், அறிவுரை, ஆலோசனை பின்பற்றுவதால் நல்ல லாப முன்னேற்றங்களும் தகுந்த நேரத்தில் உதவிகளும் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். வியாபாரம், தொழில், வேலை எந்த தொழில் சார்ந்து துறையாக இருப்பினும் விரும்பும் லாபங்கள் ஈடேறும். கூடுதல் அலைச்சல், அமைதியற்ற தன்மை, அலைச்சலால் உடல் சோர்வு, தாய், சொத்து, வாகன வகையில் சிறு சிறு பிரச்சனைகள், இதனால் மருத்துவ செலவுகள் கூடும். உறவினர்கள் சங்கடங்கள், சொந்த பந்தங்களுக்கிடையே கருத்து வேற்றுமை, இதனால் மன நிம்மதியற்று காணப்படுவீர்கள். பிராமணருக்கு உதவி புரிந்தும், வியாழக்கிழமைகளில் குரு பகவான் சன்னதிக்கு சென்றும், நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு கிரக தோஷங்களை விலக்கி இந்த குரு பெயர்ச்சியை வெற்றிகரமாக கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.